இபி டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெல்லாம் இருக்கலாம்? பெரும்பகுதி ஒரு சந்துக்குள்ள ஒரு இடத்துலயோ இல்லைன்னா 2 சந்துக்கு ஒரு இடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அமைஞ்சிடும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வீட்டுக்கு எந்த பகுதியில் இருக்கக்கூடாதுங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. இருக்கலாம்ங்கிறத விட்டுருவோம், இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு கிழக்க பார்த்த பிளாட்டு. அப்ப கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர், வடமேற்கு வாயு மூலை, சவுத் வெஸ்ட் கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. இதுல டிரான்ஸ்ஃபார்மர் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது? இப்போ உதாரணத்திற்கு இது கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடாது. 1வது பகுதி ஈஸ்ட். வடக்கு ரோடுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்திற்கு. அப்ப ஈசான மூலையும் வாயு மூலையும் முன்முகப்புல வரும். டிரான்ஸ்ஃபார்மர் ஈசான மூலையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு மேற்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க. கன்னி மூலை, தென்மேற்கு மூலையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தெற்க பார்த்த சவுத் ஃபேசிங்னு வச்சுக்கோங்க. தென்மேற்கு கன்னி மூலையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப எந்த பகுதியில் இருக்கலாம் அப்படின்னா அக்னி மூலையில இருக்கலாம், அதே மாதிரி வாயு மூலை சார்ந்து இருக்கலாம். அதனால ஈசான மூலையிலையும் கன்னி மூலையிலையும், நார்த் ஈஸ்ட்லையும் சவுத் வெஸ்ட்லையும் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஷிஃப்டிங் எழுதி கொடுத்து அதை கேட்டாற்போல் மாற்றம் செஞ்சுக்கோங்க. வரைபடம் தேவைப்படுவோர் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.